எல்லாருக்கும் வணக்கம். ஜஸ்வின் சமையலுக்கு வரவேற்கிறேன். முருங்கைக்கீரை பொடி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. முருங்கைக்கீரையை கழுவிட்டு இந்த மாதிரி நல்லா காய வச்சுக்கோங்க. கையில் இப்படி தொட்டால் இந்த மாதிரி நல்லா உதிரணும். இப்போ அடிக்கிற வெயிலுக்கு ஒரு நாள் ஃபுல்லாக காய வச்சாலே போதும். முருங்கைக்கீரை பொடி செஞ்சு கொடுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்குது. சின்ன பசங்க கீரை சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி பொடியாக செஞ்சு கொடுக்குறதுனால அவங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. வெள்ளை எள்ளு 1/2 கப் எடுத்துக்கோங்க, நல்லா வறுத்துக்கோங்க. எல்லாமே தனித்தனியாக வறுத்துக்கணும். கடலைப்பருப்பு பாசிப்பருப்பு சேர்ந்து 1/2 கப் எடுத்துக்கோங்க. மிதமான தீயில வச்சு நல்லா வறுத்துக்கோங்க, வாசம் வரணும். எல்லாமே தனித்தனியாக வறுத்துக்கோங்க. வறுத்து வச்ச எள்ளில் ஆட் பண்ணிக்கோங்க. 1 ஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கோங்க, 1 ஸ்பூன் மிளகு போட்டுக்கோங்க. ரெண்டுமே நல்லா வறுத்துக்கோங்க. வாசம் வர வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க. முருங்கைக்கீரை 1 கப்பு சேர்த்துக்கிறேன் நான். முருங்கைக்கீரையும் ஒரு வாட்டி நான் நல்லா வறுத்துக்கிறேன். அப்போ தான் பொடி கெட்டு போகாமல் இருக்கும். நீங்கள் 3 மாதம் வச்சு யூஸ் பண்ணலாம் பொடி. சின்ன பசங்க செப்ரேட்டாக பொடி வச்சு சாப்பிட மாட்டாங்கன்னா தோசை அவங்களுக்கு ஊற்றுறப்பே அதுக்கு மேலே பொடியை போட்டு நீங்கள் தோசை ஊற்றி கொடுக்கலாம். அப்போ அவங்களுக்கு தெரியாது, நார்மலாக சாப்பிட்ருவாங்க. முருங்கைக்கீரையை 3 மினிட்ஸ் நல்லா வறுத்தா போதும். ஏற்கனவே கீரை நல்லா காஞ்சிருச்சு வெயிலில். நீங்கள் பொடி ஏதாவது வணக்குறீங்கன்னா கனமான பாத்திரத்தை எடுத்துக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும், இல்லாட்டி தீஞ்சிரும். ஒரு கப் உளுந்து எடுத்துக்கோங்க, நல்லா பொன்னிறமாக நல்லா வணக்கிக்கோங்க. உளுந்து வாசம் போகணும், அது வரைக்கும் நல்லா வணக்கி விட்டுட்டே இருங்க. ஒரு 4 மினிட்ஸ் நல்லா வணக்குனா போதும். நான் 6 மிளகா எடுத்திருக்கேன். உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா 9 மிளகா போட்டுக்கோங்க. நான் காரம் மைல்டாக தான் போட்டிருக்கேன். நார்மலாக நீங்கள் 9 மிளகா போடலாம். உங்களுக்கு கலருக்கு காஷ்மீர் மிளகா கூட போட்டுக்கலாம். காஷ்மீர் மிளகா 3 போட்டால் போதும். வறுத்தது எல்லாமே ஒரே பவுலில் ஆட் பண்ணிக்கோங்க. பொடிக்கு தீஞ்சிராமல் மட்டும் பார்த்துக்கோங்க. மிதமான தீயில வச்சு எல்லாமே வறுத்துக்கோங்க. எல்லாமே வறுத்துட்டு செப்பரேட்டாக எடுத்து வச்சுக்கோங்க. கூடவே உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க உப்பு. கட்டி பெருங்காயம் எடுத்துக்கோங்க, சின்ன சைஸு, அதையும் வறுத்துக்கோங்க. நான் பால் பெருங்காயம் எடுத்திருக்கேன். கூடவே 6 பூண்டு எடுத்துக்கோங்க, நல்லா வறுத்துக்கோங்க. இந்த மாதிரி கொஞ்சம் குறப்பாக அரைச்சிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும். இப்போ ஒரு பாக்ஸில் போட்டு எடுத்து வச்சுக்கோங்க பொடியை. இட்லி, தோசை, ஆப்பம் இந்த மாதிரியெல்லாம் நல்லா தூவி கொடுங்க, நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க, ஹெல்த்தியாகவும் இருக்கும். உங்கள் வீட்லேயும் இதே மாதிரி செஞ்சு கொடுங்க. செஞ்சு கொடுத்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.